travel ride. The story of Palar was full of music, weaving, and art. I flew through Madurai. That's true. People come to see me with a cheer. The famous Meenakshi temple is near. Who am I? Flowing with a pride. Are you Vaigai? Yes, I am. Let's watch a graceful Vaigai river as she flows through time and tradition, depicting a special story, the story of Kallalagar entering the Vaigai river through a skit and traditional music, Villupattu. ஆற்காட்டில் ஓடுற ஆறு பாலாறு. அந்த பாலாறு பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கை வை கை வை, நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்காம அது என்ன கை வை கை வைன்னு ஒரு பாட்டு. நான் கை வைன்னு சொன்னால் அது திருப்பி சொல்லு பார்க்கலாம். கை வை. திருப்பி அல்ல, திருப்பி. வைகை. சரியா சொன்ன. தென்னக ஆறுகளில் ஒன்றான வைகை ஆறு உருவான இடம் பற்றியும் அதன் சிறப்பு பற்றியும் மீனாட்சி அம்மனோட சிறப்பு வளர்ப்பு பற்றியும் சொல்ல போகிறாங்க நம்ம நண்பர்கள். சொல்ல போகிறாங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தா வில்ல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிறதுக்குள்ளே அவசரப்படுகிறாயே. வில்லு பாட்டு வெளியே சொல்ல போகிறாங்க நம்ம நண்பர்கள். கேட்போமா? கேட்போமே. சொல்லியே வில்லில் பாட அம்மா வில்லில் பாட மகளே மகளே. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? வில்ல வச்சு சண்டைதான போடுறாங்க. இவங்க என்ன பாட்டு பாடுறாங்க? இது என்னன்னு நினைச்ச? சண்டை இல்லாத நேரத்துல வில்ல கவிழ்த்து போட்டு பாட்டு பாடுவோம். சரி, வில்லு இங்க இருக்கு, அம்பு எங்க இருக்கு? இது ரெண்டும் என்னன்னு நினைச்ச? அம்ப ரெண்டா உடைச்சு சன்னம் பாட வந்திருக்கோம். சன்னம்னா என்னமா? இப்ப பாடம் கேளுமா? கேளுங்க 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 கேளுங்க. வில்லு பாட பாடணும் கேளுங்க 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 கேளுங்க. இப்ப மீனாட்சி அம்மாவை பத்தி, மீனாட்சி அம்மா பிறப்பை பற்றி பார்க்கலாமா? பார்க்கலாமே. பாண்டிய மன்னன் மகளா வளர்ந்தாங்க மீனாட்சி. அப்படியா? மதுரையாண்ட பாண்டிய மன்னன் குழந்தை இல்லாம தவித்து வந்தார். அப்படியா? மன்னரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் கடம்ப வண்ணத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வருவாய், உரிய வயதில் நாம் அவளை ஆட்கொள்வோம் என்று கூறினார். பாண்டிய மன்னனால் வளர்க்கப்பட்ட பெண் குழந்தை யார் தெரியுமா? எனக்கு தெரியும் அண்ணே, அவள் தான் மீனாட்சி. வீரத்தில் சென்றவள் மீனாட்சி, கல்வியில் சென்றவள் மீனாட்சி, போரில் வென்றவள் மீனாட்சி, வாகை சூடியவள் மீனாட்சி, கருணை கொண்டவள் மீனாட்சி, காட்சி தருபவள் மீனாட்சி, மீனாட்சி எங்கள் மீனாட்சி. மீனாட்சி அம்மாவோட பிறப்பு சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ப்போமே.
மீனாட்சி அம்மாவோட சிறப்பை பற்றி நடனத்திலே சொல்லிட்டாங்க. ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற சிவபெருமானை பற்றி கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் இல்லை? ஓ கொஞ்சம் இல்லை, நிறையவே பாடிடலாமே பாட்ட. சுடலை பொடி சூரிய சூலத்தை கையிலேந்திய ஜடாமுதை தரித்த கங்கை தலையில் சூடிய கழுத்தின் பாம்பினை அணிந்த பிறை நிலவை சூடிய நெற்றி கண்ணை உடைய புலித்தோலை அணிந்த சிவபெருமான் மீனாட்சியை திருமணம் புரிந்தார். இல்லை இல்லை, மதுரையின் மாப்பிள்ளையாக அழகிய சுந்தரேஸ்வரராக மீனாட்சியை திருமணம் புரிந்தார். என்னப்பா சந்தேகம்? மீனாட்சி திருமணத்தில் சிவபெருமான் வைகையை உண்டாக்கினாருன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. சொல்ல வேண்டாம், காட்சியாகவே பார்க்கலாம். சிவபெருமான் மீனாட்சி திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்துக்கு மீனாட்சி ஏராளமான விருந்து தயார் செய்து வைத்துள்ளார். திருமணத்துக்கு ஏராளமான விருந்து தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் 5 பூதங்கள் மட்டும் உணவளை தந்திருக்கீங்க. ஆம் தேவி, இவர்களில் ஒருவருக்கு மட்டுமே நீங்கள் உணவளித்தால் போதும். என்ன, ஒருவருக்கா? ஆம் தேவி, குண்டோதரன் ஒருவனுக்கு மட்டுமே நீங்கள் உணவளித்தால் போதும். பசி பசி. பசி, உணவு போதவில்லை, தண்ணீரும் போதவில்லை. அனைத்து உணவும் தீர்ந்து விட்டது, தண்ணீரும் இல்லை. சுவாமி, நீங்கள் தான் அருள வேண்டும். கவலைப்படாதே தேவி, நான் இருக்கிறேன். குண்டோதரா, உன் பசியும் தாகமும் நான் தீக்கிறேன். நிலத்து வைகை. பசியும் தீர்ந்தது, தாகமும் தீர்ந்தது சுவாமி. நிலத்தில் வைகை என்றதால் வைகை என பெயர் பெறும். மதுரை மக்களுக்கு வாழ்வு தரும். வைகையோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வருகிற ஆறு நம்ம வைகை ஆறு. ஆமா, நம்ம வைகையாறு. வருஷ நாட்டு மேகமலையோட சிகரமான வெள்ளி மலையில் தான் பிறந்த ஆறு நம்ம வைகையாறு. ஆமா, நம்ம வைகையாறு. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். மீண்டும் என்னமா சந்தேகம்? வைகையாறு எவ்வளவு தூரம் பயணம் செய்தண்ணே? நல்ல கேள்வி கேட்டம்மா. இப்ப சொல்றேன் கேளு தம்பி. நீ பள்ளிக்கு எவ்வளோ தூரம் பயணம் செய்து வரை? நான் 2 கிலோமீட்டர் பயணம் செய்து வரலாம். நம்ம வைகையாறு 258 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. அப்பா
கொசு போக போகுது. தென் தமிழகத்தின் மிக முக்கியமான ஆறு நம்ம வைகையாறு. வையை அண்ணே வைகையா வைகையா? வை என்றால் பூமி, எய் என்றால் மேலிருந்து விழுது. இரண்டும் சரிதான். ஆமாம்மா, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு, சொல்றேன் கேளுமா. இந்த வைகையாறு மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களின் வழியாக செல்லும். இன்னும் சொல்றேன் கேளு. மனிதர்கள் மட்டுமல்ல, ஆற்றுக்கும் நன்றி உணர்வு உண்டு. என்ன நன்றி உணர்வா? விளக்கமாக சொல்லுங்க அண்ணே. சிவபெருமானுக்கு விஷத்தை தந்தது கடல். அதனால் அது நேரடியாக கடலில் சென்று கலக்காமல் சிவபெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக மக்களுக்கு பயிரை தருகிறது. அடடே, அற்புதம் அண்ணே. நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு நாம கூட நன்றியோட இருக்கணும். ஆங்கில பள்ளியில் படிக்கிற நாம தமிழ்லயே பேசிக்கிட்டு இருக்கோம். வைகை ஆற்றை பற்றி ஆங்கில மொழி வாய்களாக சொல்ல வருகிறார்கள் நம்ம நண்பர்கள். அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். போதும் போதும், சந்தேகத்தை நிறுத்து. நேரமாச்சு, நம்ம கிளம்பலாம்.